இங்கே 35 ஆண்டுகளாக ஒரு தலைமுறையை தாண்டி வாழ்கிற என் இன சொந்தங்கள் இந்த நிலத்திலே, தமிழர் தாய் நிலத்திலே 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏதிலிகள் என் இன சொந்தங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் குடியுரிமை இருப்பதில் என்ன பிரச்சனை பாருங்க. திபெத்தியனுக்கும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தலாய் லாமா தலைமையில் இந்த திபெத்தியனுக்கு குடியுரிமை கொடுத்து, வணிக வளாகம் கொடுத்து, திரையரங்குகள் கொடுத்து, பள்ளி கல்லூரிகளை கொடுத்து, எல்லாம் கொடுத்து இந்த நாடு அங்கீகரிக்குது திபெத்தியனை. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள் நாங்கள். இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கிழுத்து சிறைப்பட்டு தூக்கிலதங்கி செத்தம் மான மறவர்களின் பிள்ளைகள் நாங்கள். இந்த நிலம் முழுமைக்கும் என்னது, இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களை பரவி வாழ்ந்தார்கள். அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். டோனி ஜோசப், ரிச்சர்டு மார்டினும் ஆய்வு கட்டுரைகளை நிறுவுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இனம், இந்த நிலத்திற்கும் சிங்களனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவன் நண்பன் என்றால் நான் யார்? நான் யார்? சொந்த நாட்டு மக்களை சிறைபிடிக்க விட்டு, சுட்டுக் கொள்ள விட்டு வேடிக்கை பார்க்கிற நாடு வெக்கமல்ல? வெக்கமல்ல? குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம், கடற்படை ராணுவம் கைது செய்து கொண்டு வருவது, திரட்டி விரட்டி போய் மீட்டுக் கொண்டு வர இந்திய கடற்படை ராணுவம் என் மீனவர்களை கைது செய்யும்போது வேடிக்கை பார்த்து நிற்க காரணம் என்ன? என தமிழன். அவனுக்கான அதிகாரம் நிறுவப்படவில்லை. இப்ப நிறுவப்பட்ட அதிகாரம் அவனுக்கானது இல்லை. இங்க சிக்கல் அதுதான்.